பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த நாளுக்கு அவங்க ஒரு தீம் வச்சிருப்பாங்க. அப்போ இந்த 2026 தீம் என்ன என்று பார்க்கும் பொழுது, கிவ் டு கெயின். ஹalleluya, ஹalleluya. கிவ் டு கெயின். நீங்க கொடுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. நீங்க கொடுங்க, அறுவடைய பெற்றுக்கொள்ளுங்க. அதுதான் இந்த உலகமே நமக்கு கொடுத்திருக்கிறதான ஒரு தீம். இந்த நாளில் நம்முடைய செய்தியை ஆரம்பிப்பதற்கு முன்பதாக, இது நம்மளுடைய சண்டே சர்வீஸாக இருக்கிறதுனால நான் முதலாவது பெண்களுக்கு ஒரு சின்ன வார்த்தையை மட்டும், இப்போ எப்படி அவங்க ஒரு தீம் கொடுத்துருக்குறாங்களோ அதே போல் ஒரு சின்ன தீம் நம்மளுடைய வாழ்க்கையிலையும் நம்ம அதை எடுத்துக்கொள்ள போகிறோம். ஹalleluya. எடுத்தவர்கள் வாசிக்கலாம். யாத்ராகமம் 35ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். எந்த ஸ்திரீகளுடைய இருதயம் ஞான எழுப்புதல் அடைந்ததோ அவர்கள் எல்லாரும் வெள்ளாட்டு மயிரை திரித்தார்கள். எந்த ஸ்திரீகளுடைய இருதயம் ஞான எழுப்புதல் அடைந்ததோ அவர்கள் எல்லாரும் வெள்ளாட்டு மயிரை திரித்தார்கள். இந்த இடத்துல நம்ம என்ன சம்பவத்தை பார்க்கிறோம் என்று சொன்னால், மோசே இஸ்ரேல் புத்திரர் எல்லாரிடத்திலும் அவன் ஒரு காரியத்தை சொல்லுகிறான். ஆசரிப்பு கூடாரத்திற்கு காணிக்கைகளை கொண்டு வர சொல்லுகிறான். அதே அதிகாரத்துல 21ஆவது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். பின்பு எவர்களை அவர்கள் இருதயம் எழுப்பி எவர்களை அவர்கள் ஆவி உற்சாகப்படுத்தினதோ அவர்கள் எல்லாரும் ஆசரிப்பு கூடாரத்தின் வேலைக்கும் அதன் சகல ஊழியத்துக்கும் பரிசுத்த வஸ்திரங்களுக்கும் ஏற்றவைகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தார்கள். ஆமென். எவர்களுடைய ஆவியில உற்சாகம் அடைந்தார்களோ அவர்கள் தங்களால் இயன்ற எல்லாவற்றையும் என்ன பண்ணுகிறார்கள்? அங்க ஆசரிப்பு கூடாரத்துக்கு முன்பாக கொண்டு வருகிறார்கள். அந்த வரிசையில ஒவ்வொருவரும் என்னென்ன காரியங்களை கொண்டு வருகிறார்கள் என்பது அந்த அதிகாரத்துல குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதுல இந்த 35ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் சொல்லுகிறது, எந்த ஸ்திரீகளுடைய இருதயம் ஞான எழுப்புதல் அடைந்ததோ. அதுக்கு முன்னாடி இருக்கிற வசனத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா, ஞான இருதயமுள்ள ஸ்திரீகள் எல்லாரும் தங்கள் கைகளினால் நூற்று தாங்கள் நூற்ற இளநீல நூலையும் இரத்தாம்பர நூலையும் சிவப்பு நூலையும் மெல்லிய பஞ்சு நூலையும் கொண்டு வந்தார்கள். ஆமென். ஞான இருதயம் உள்ள ஸ்திரீகள் இங்க குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஞான எழுப்புதலுடைய ஸ்திரீகள். ரெண்டு பேருக்கு என்ன வித்தியாசம் தெரியுமா? அந்த ஸ்திரீகள் நூல்களை தான் என்ன பண்ணாங்க? கொண்டு வந்து கொடுக்குறாங்க. இந்த ஞான எழுப்புதல் அடைந்த ஸ்திரீகள் எல்லாரும் வெள்ளாட்டு மயிரை திரித்தார்கள். இப்போ இந்த வெள்ளாட்டு முடி என்று நம்ம பார்க்கும் பொழுது இதனுடைய தன்மைகள் என்ன அப்படின்னு நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா, அது ரொம்ப ஹார்டா இருக்கும். அது எல்லா கால சூழ்நிலைகளுக்கும் அது எப்படி இருக்கும்னா தகுந்தாற் போல இருக்கும். இப்போ மழை அடிச்சாலும் என்ன ஆகாது? தண்ணி உள்ள வராது. வெயிலையும் அது தாங்கும். இப்போ இந்த ஞான எழுப்புதல் அடைந்த ஸ்திரீகள் என்ன செய்யறாங்க? இந்த வெள்ளாட்டு மயிரை திரித்து அதை ஆசரிப்பு கூடாரத்தின் மேல் கூரைக்கு என்ன பண்ணுறாங்க? அதை போடுகிறாங்க. இப்போ நம்மளும் அநேக காரியங்கள், ஸ்திரீகளாகிய நம்ம அநேக காரியங்கள், வீட்டின் அநேக காரியங்களை நம்ம செய்கிறோம், சபையில் அநேக காரியங்களை செய்கிறோம். ஆனால் நம்ம இதில் ரொம்ப ஒரு காரியத்தை உற்று நோக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், நம்ம ஞான இருதயம் உள்ளவர்களா இருக்கிறோமா? ஞான எழுப்புதல் அடைந்தவர்களாக இருக்கிறோமா? ஹalleluya, ஹalleluya. எத்தனை பேர் ஞான எழுப்புதல் உடையவர்களா மாற போறீங்க? ஞான எழுப்புதல்னு சொன்னா நீங்க ஏற்கனவே இருந்த மாதிரி இனி இருக்கக்கூடாது. பி சம்திங் ஸ்பெஷல் அண்ட் ஸ்பெசிஃபிக். நீங்க உங்க குடும்பத்தை நடத்தும் பொழுது ரொம்ப ஸ்பெஷலான விதத்துல, ஏற்கனவே இருந்தார் போல் அல்ல, நீங்க கர்த்தருடைய ஞானத்தை பெற்றவர்களாய் நீங்க இன்னும் எப்படி நடத்தணும்? குடும்பத்தை இன்னும் ஸ்பெசிஃபிக்கா நடத்தணும். புறஜாதி மக்களை காட்டிலும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு இருக்கிற ஒரு தாய்மார், ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு இருக்கிற ஒரு ஸ்திரீகள் நாம் எப்படியாக இருக்க வேண்டும்? ஞான எழுப்புதல் அடைந்த ஸ்திரீகளாக மாற வேண்டும். ஹalleluya. அப்போ என்ன நடக்கும் தெரியுமா? யூ கிவ் டு கெயின். நீங்க கொடுத்தீங்கன்னா நீங்க அந்த அறுவடையை பெற்றுக்கொள்ளுவீங்க. ஒருவேளை நீங்க உங்க பிள்ளைகளை வைத்து இருக்கிறீங்க அப்படின்னா, இந்த உங்க பிள்ளைகளை வளர்க்கிற விதத்திலேயே நீங்க என்னவா மாற வேண்டும் என்றால் ஞான எழுப்புதலுடைய ஸ்திரீகளாக மாற வேண்டும். குடும்பத்தை நடத்தும் பொழுது ஞான எழுப்புதல், எல்லா காரியத்தையும் இப்படி செய்கிறத காட்டிலும் அதை நம்ம மாற்றி செய்யும் பொழுது அது இன்னும் ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் என்று சொன்னால், நீங்க நம்ம என்ன செய்யணும்? நம்மை மாற்றி செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும்.
ஏதோ நம்ம இதுவரைக்கும் இருந்த மாதிரியே இப்படியே இருந்துடலாம், ஆண்டவர் நம்மளை பாதுகாக்கிறார், நம்ம குடும்பத்தை ரட்சித்து நடத்துகிறார், இது போதும் எங்க வாழ்க்கைக்கு அப்படி என்று சொல்லி நீங்க இருக்கவே கூடாது. கர்த்தருக்காக ஒவ்வொரு நாளும் வைராக்கியம் இன்னும் அதிகரிச்சுட்டே இருக்கணும். நாங்க அடிக்கடி எங்க வீட்டில் நாங்க பேசுகிறது, அடுத்து நம்ம என்ன செய்யலாம், ஆண்டவருக்காக எப்படி வைராக்கியமா நிற்கலாம். ஏன்னா நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறது கடைசி காலம். ஹல்லேலூயா. நேற்று தினத்துல ஒரு அரை மணி நேரத்திற்கு முன்பாக பேசிய ஒரு நபர் அடுத்த அரை மணி நேரத்திற்கு அப்புறம் அவர் மறைந்து விட்டார் என்கிற செய்தியை நாங்க கேட்டோம். கடைசி காலத்துல நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இந்த கடைசி காலத்துல நம்முடைய இருதயம் ஞான எழுப்புதல் அடைய வேண்டும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் அதை அறிக்கை செய்து ஜெபிக்க போகிறீங்க? ஹல்லேலூயா. அப்படியே இருந்த இடத்துல உங்க கண்களை தாழ்த்தி எல்லா ஸ்திரீகளும் உங்க கண்களை மூடி நீங்க இந்த நேரத்துல ஜெபிக்க போகிறீங்க. ஆண்டவரே, என்னை ஞான எழுப்புதல் உள்ள ஸ்திரீயாக மாற்றுங்கப்பா. என்னுடைய இருதயத்துல காணப்படுகிற காரியங்களிலும் மேலானவையே உமக்கென்று நாங்கள் செய்ய இந்த நேரத்துல ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி உங்க இருதயத்தை ஆண்டவருடைய சமூகத்துல ஒப்பு கொடுங்க. ஞான எழுப்புதல் அடையும்படியாய் கர்த்தர் உங்களை இந்த நாளிலே மாற்றப் போகிறார். ஒருவேளை நமக்கேற்ற ஞானம் இல்லாம இருக்கலாம். இந்த உலகத்துல நம்ம பிள்ளைகளை வழி நடத்துகிறதுக்கு, இந்த சமுதாயத்துல நம்ம வாழுகிறதுக்கு நமக்கு இருக்கிற அந்த ஞானம் போதாது இருக்கலாம். ஆனா நீங்க கர்த்தரிடத்துல நீங்க கேட்பீங்கன்னு சொன்னா கர்த்தர் அதை கொடுக்க அது வல்லவராய் இருக்கிறார், போதுமான தேவனாய் இருக்கிறார். அப்படியே நீங்க எல்லாரும் கண்களை மூடி ஒரு நிமிஷம் கர்த்தருடைய சமூகத்துல கேளுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, என்னை ஞான எழுப்புதல் உள்ள ஸ்திரீகளாக மாற்றுங்க, ஞான எழுப்புதல் உள்ள ஸ்திரீகளாக மாற்றுங்கப்பா. ஆண்டவரே, இந்த நேரத்திலும் ஜெபிக்கிற ஒவ்வொரு ஸ்திரீகளுக்காக அப்பா உம்முடைய சமூகத்துல என்னை தாழ்த்துகிறேன். ஆண்டவரே, ஒவ்வொருடைய இருதயத்தும் என் தேவன் நீர் ஆராய்ந்து அறிந்திருக்கிற தேவனாய் இருக்கிறீர். ஒவ்வொருவரையும் அப்பா ஆண்டவரே ஞான இருதயம் உள்ளவர்களாக அல்ல, ஞான எழுப்புதல் அடைந்தவர்களாய் என் தேவன் நீர் மாற்ற வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் அப்பா. ஒவ்வொருடைய இருதயத்தும் என் தேவன் ஆண்டவரை நீ சுத்திகரித்து நீ மாற்றுவீராக. இன்னும் உமக்கென்று ஒளி வீசுகிற ஸ்திரீகளாக என் தேவன் நீர் ஒவ்வொருவரையும் மாற்ற வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் அப்பா. மீதியாய் இருக்கிற ஒவ்வொரு நேரத்தையும் உம்முடைய கரத்துல தருகிறேன். உம்முடைய வார்த்தையை என் தேவன் என்னை மறைத்து என் தேவன் நீர் வெளிப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் நல்ல பிதாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 2 பிரசங்கம் மாதிரி ஆயிக்கிட்டு இருக்கு. ஆமென், ஆமென். ஆனாலும் கர்த்தர் ஏதோ ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார், ஏதோ ஒரு காரியத்தை நமக்கு இந்த நாளில் சொல்ல காத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எடுத்து வாசிக்கலாம். ஏசாயா 35ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஏசாயா 35ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். வனாந்திரமும் வறண்ட நிலமும் மகிழ்ந்து கடுவெளி கழித்து புஷ்பத்தை போல செழிக்கும். வனாந்திரமும் வறண்ட நிலமும் மகிழ்ந்து கடுவெளி கழித்து புஷ்பத்தை போல செழிக்கும். வனாந்திரமும் வறண்ட நிலமும். இந்த ஏசாயா புஸ்தகத்துல இந்த 35ஆம் அதிகாரமும் சரி 34ஆம் அதிகாரமும் நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா, இந்த 34ஆம் அதிகாரத்துல ஏசாயா தீர்க்கதரிசி முழுவதுமாக அது ஒரு நியாய தீர்ப்பாக எழுதியிருப்பார். இந்த 35ஆம் அதிகாரத்துல அதனுடைய ஆசீர்வாதங்கள் இதுல இருக்கிறது. நம்ம கர்த்தரை நீங்க பின்பற்றினீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் என்ன ஆசீர்வாதங்கள் கொடுக்கப்படுமோ அதெல்லாம் இந்த 35ஆம் அதிகாரத்துல கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுல முதலாவது குறிப்பிடப்பட்டிருக்கிற வார்த்தை, வனாந்திரமும் வறண்ட நிலமும் மகிழ்ந்து கடுவெளி கழித்து புஷ்பத்தை போல செழிக்கும். பொதுவாக வறண்ட நிலம், வறட்சி, இதை நம்ம எப்படி சொல்லலாம்? வறண்ட நிலம், வனாந்திரம் அப்படின்னாலே ஒரு வறட்சி. அந்த இடத்தை யாருமே என்ன பண்ணுகிறதில்லை, விரும்புகிறதில்லை. மனிதர்கள் தங்குவதற்கு கூட அதை என்ன பண்றதில்லை, யாரும் பயன்படுத்துகிறதே கிடையாது. அந்த இடத்துல உள்ள கால சூழ்நிலைகள் நமக்கு ஒத்து வராது. விரும்பப்படாத இடம், மனிதர்கள் வசிக்க முடியாத இடம். இந்த இடத்துல நம்முடைய வறண்ட நிலத்துல பொதுவாக என்ன நடக்கிறது? வறண்ட நிலத்துல நம்ம செடிகளை பார்க்க முடியுமா? மரங்களை பார்க்க முடியுமா? முடியாது. ஏனென்று சொன்னால் அங்க ஒரு வறட்சி காணப்படுகிறது. அங்க எந்த ஒரு உருவாகுகிறதற்கான எந்த ஒரு வழிகளும் இல்லாத ஒரு வறட்சி அந்த இடத்துல காணப்படுகிறது. இப்ப ஆவிக்குரிய ரீதியா நம்மளுடைய வறண்ட நிலத்தை நம்ம பார்க்கும் பொழுது, இந்த வறண்ட நிலத்துல தான் முதலாவது என்ன நேரிடுகிறது தெரியுமா? அங்கதான் நமக்கு சோதிக்கப்படுகிற ஒரு இடமாய் காணப்படுகிறது. பிசாசானவன் இயேசு கிறிஸ்துவை சோதித்த இடம் எங்கே? வனாந்திரத்துல, வறண்ட நிலத்திலே. இந்த வறண்ட நிலத்திலே நமக்கு முதலாவது உண்டாகிறது, நம்ம அங்க சோதிக்கப்படுகிறோம்.
இரண்டாவதாக பார்க்கும் பொழுது சார்ந்து இருக்கிறவர்களிடமிருந்து நம்ம பிரித்தெடுக்கப்படுகிறோம். பொதுவா வனாந்திரம் வந்துருச்சுனாலே, ஒரு வறண்ட நிலம் வந்துருச்சுனாலே யாரையும் நம்மளால அந்த இடத்துல நம்ம என்ன பண்ண முடியாது, டிபெண்ட் பண்ண முடியாது. யாரும் நம்ம கிட்ட என்ன பண்ண மாட்டாங்க, டிபெண்ட் பண்ண மாட்டாங்க. நம்மளே வறட்சியில இருக்கோம், யாராவது நம்மளை டிபெண்ட் பண்ணுவாங்களா? நம்ம யாரை சார்ந்து இருக்கிறோமோ, யார் நம்ம கிட்ட சார்ந்து இருக்கிறாங்களோ எல்லாரிடத்துல இருந்து நமக்கு அங்க என்ன கிடைக்குது, ஒரு பிரிவு, ஒரு செப்பரேஷன், ஒரு பிரிவு அந்த இடத்துல காணப்படுகிறது. மூன்றாவதாக பார்க்கும் பொழுது அது பாவம் செய்ய தூண்டுகிற ஒரு இடமாக இருக்கிறது. இந்த வனாந்திரம், வறட்சி, தனிமை, இந்த மாதிரி நேரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அங்கதான் என்ன நடக்கும், பாவம் செய்ய தூண்டுகிற ஒரு சமயமாக இருக்கிறது. நான்காவதாக நீங்க பார்க்கும் பொழுது அதே இடத்துல தான் நமக்கு என்ன கிடைக்கும்னா பரம நம்பிக்கை கிடைக்கும். ஹல்லேலூயா! எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இது எல்லாமே நம்ம புதுசா எதையுமே கேட்கல. இதெல்லாம் நம்ம லைஃப்ல, நம்ம வாழ்க்கையில நம்ம கோத்ரூ பண்ணுகிற காரியங்கள். ஆமென். இதே இந்த வறண்ட நிலத்துல இந்த காரியங்கள் நடக்குது. அதனால இந்த வறண்ட நிலம் நம்ம வாழ்க்கையில தேவைதானா? இந்த வறண்ட நிலம் நம்ம வாழ்க்கையில தேவையா? எதற்கு கர்த்தர் இதை நம்முடைய வாழ்க்கையில அனுமதிக்கிறார் அப்படின்னு சொல்லி நீங்க ஒருவேளை நினைச்சிட்டு இருப்பீங்க அப்படின்னா அதற்கும் அதே தான் பதிலாக இருக்கிறது. நீங்க சோதிக்கப்படுறீங்க அப்படின்னா அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு பயிற்சி உண்டாகிறது, உங்களுக்கு எதிர்காலத்துக்கான ஒரு பயிற்சி. பொதுவாக எதற்காக ஒரு சோதனை வைப்பாங்க, ஒரு டெஸ்ட் எதற்காக வைப்பாங்க? ட்ரெயின் ஆகணும் நம்ம அந்த காரியத்துல. இப்போ வறண்ட நிலத்துல நம்ம சோதிக்கப்படுகிறோம், நம்முடைய பொருளாதாரத்துல நம்ம சோதிக்கப்படுகிறோம், நம்முடைய மற்ற காரியங்கள்ல, குடும்பத்துல நம்ம சோதிக்கப்படுகிறோம், ரொம்ப வறட்சினால நம்ம சோதிக்கப்படுகிறோம்னு சொன்னா அது எதிர்காலத்துக்காக நம்ம அந்த இடத்துல என்ன பண்ணப்படுகிறோம், பயிற்சி அடைகிறோம். ஹல்லேலூயா! விசுவாசிக்கிறவங்க நல்ல கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்கப்பா. நம்ம பயிற்சி பெறுகிறோம் அந்த இடத்துல. இரண்டாவதாக பார்க்கும் பொழுது அங்க சார்ந்து இருக்கிறவடமிருந்து பிரித்தெடுக்கப்படுகிறோம். இங்க நம்ம என்ன பட போகிறோம்னா ஆண்டவரை சார்ந்து வாழ கற்றுக்கொள்ளுகிறோம். ஹல்லேலூயா! இந்த வறண்ட நிலத்துல நம்ம யாரும் நம்ம கூட இல்லாத பட்சத்துல தான் நம்ம சில நேரங்கள்ல என்ன பண்ணுவோம், ஆண்டவரே என்று சொல்லி அவருடைய சமூகத்தை நம்ம நாடுகிறோம். அப்போ ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில வறண்ட நிலம் அவசியமா இல்லையா? அவசியம். இல்லைன்னா நம்ம இந்த உலகத்தின் மக்களையே சார்ந்து நம்முடைய வாழ்க்கை என்ன ஆகிக்கிட்டு இருக்குது, போய்கிட்டே இருக்குது. ஆனா கர்த்தர் நமக்கு ஒரு சில காலகட்டத்துல வறண்ட நிலத்தை நமக்கு கொடுக்கிறார், அனுமதித்திருக்கிறார் என்று சொன்னால் அந்த இடத்துல நம்ம மனுஷனை நம்புவதை காட்டிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பது நலம் என்பதை அந்த இடத்துல நம்ம கற்றுக்கொள்ளுகிறோம். ஹல்லேலூயா! அடுத்ததாக நம்ம பார்க்கும் பொழுது அந்த இடத்துல நான் சொன்னேன், பாவம் செய்ய அது தூண்டுகிற ஒரு இடம்னு சொன்னேன். அந்த பாவம் செய்ய தூண்டுகிற சமயத்துல தான் நமக்கு ஆண்டவருடைய சத்தம் எந்த தடையும் இல்லாம, ஆமென், ஹல்லேலூயா, எந்த டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாம நமக்கு காதுகள்ல என்ன பண்ணுது, கேட்கப்படுது. ஹல்லேலூயா! நம்ம பாவம் செய்ய தூண்டும் பொழுதெல்லாம் இந்த வனாந்திரத்துல நீங்க இருந்தீங்கன்னு சொன்னா அவ்வளோ ஈஸியா பாவம் செஞ்சிட மாட்டீங்க. ஒரு பயம் உங்களுடைய இருதயத்துல இருக்கும். ஏன்னா நீங்க இந்த நேரத்தை யாரை சார்ந்து இருக்க கற்றுக்கொள்ளுகிறீங்க, ஆண்டவரை சார்ந்து இருக்க கற்றுக்கொள்ளுகிறீங்க. அதனால அந்த பயம் இருக்கிறதுனால நீங்க கர்த்தருடைய சத்தத்தை எந்த டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாம, எந்த தடையும் இல்லாம நீங்க கேட்க பழகுகிற ஒரு சமயமாக காணப்படும். ஹல்லேலூயா! ஆமென். அடுத்தபடியாக நம்ம பார்க்கிறோம் பரம நம்பிக்கை கொடுக்கிற இடம். இந்த பரம நம்பிக்கை நம்முடைய வாழ்க்கையில எப்ப கிடைக்கும் தெரியுமா? நம்முடைய குணநலத்திலே ஒரு மாற்றம் உண்டாகும். குணநலத்துல ஒரு பெரிய மாற்றத்தை பார்க்க முடியும். இந்த வறட்சியா இருக்கிற சமயத்துல நமக்குள்ள ஒரு தாழ்வு வரும், நம்முடைய இருதயங்கள்ல ஒரு அமைதி வரும். அது வரைக்கும் என்னென்ன காரியங்கள்ல நம்ம ரொம்ப பெருமையோட காணப்பட்டோமோ அது எல்லாவற்றிலும் நமக்கு என்ன கிடைக்கும், ஒரு அமைதி உண்டாகும். இதுல நம்ம பரம நம்பிக்கை, இந்த பரம நம்பிக்கை என்று சொல்லும் பொழுது ஆண்டவரை விட்டா நமக்கு வேற வழியே கிடையாது அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராங் ஹோப், ஒரு உறுதியான ஒரு நம்பிக்கை நமக்கு கிடைக்கிறது. ஹல்லேலூயா! இதெல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது இதுதான் ஒரு வறண்ட நிலத்துடைய அனுபவங்கள். ஒரு வறண்ட நிலம் இப்படிதான் இருக்கும். நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் ஏன் வறண்ட நிலத்தை அனுமதிக்கிறார், இந்த வறண்ட நிலத்துல நம்ம என்னெல்லாம் கற்றுக்கொள்ளுகிறோம், இதெல்லாம் நம்ம இந்த காரியத்துல பார்க்கிறோம். ஆனாலும் நம்மளுடைய வாழ்க்கையில என்ன இருக்கு, வறண்ட நிலம் இருக்கு. நம்ம பொதுவா வறண்ட நிலத்தை நம்ம எப்படி பார்ப்போம் தெரியுமா? பொருளாதார அடிப்படையிலேயே நம்ம பார்ப்போம். நமக்கு ஒரு பண தேவைகள் இருக்குதா,
நம்முடைய வாழ்க்கையில குடும்பத்துல சமாதானம் இல்லையா? நம்மளுடைய பலவீனங்கள் நம்மை ரொம்ப வறட்சிக்கு நேராக கொண்டு போய் கொண்டு இருக்கிறதா? நம்முடைய பிள்ளைகள் நமக்கு விரோதமாக இருக்கிறாங்களா? நம்முடைய குடும்பங்கள் நமக்கு விரோதமாக இருக்கிறதா? இதெல்லாம் ஒரு ஒரு பகுதியில காணப்படுகிற வறட்சி. இதெல்லாம் நம்முடைய கண்களுக்கு முன்பாக வந்து நிற்கும். எத்தனை பேருக்கு அந்த மாதிரி வந்து நின்றுருக்கு? இந்த வறட்சி எல்லாம் ஃபேஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்றவங்க மாத்திரம் கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. இதெல்லாம் இல்லாம மனிதர்கள் இந்த உலகத்துல என்ன பண்ண முடியாது? வாழவே முடியாது. இந்த விதமான எல்லா வறட்சியும் நமக்கு உண்டு. ஆனா நான் இந்த வறட்சியை எப்படி பார்க்கிறேன் என்று சொன்னால், என்றைக்கு இந்த வறண்ட நிலம் செழிக்கும், என்றைக்கு இந்த வறண்ட நிலம் செழிக்கும் என்று நம்ம பார்க்கும் பொழுது, ஒரு லேயர், நீங்க லேயர்னா மேல ஒரு அடி கீழே ஒரு அடி. இந்த கீழே இருக்கிற லேயர் என்னன்னு சொன்னீங்கன்னா, உங்க பொருளாதாரத்துல இப்ப நம்ம சொன்ன எல்லா வறட்சிகளும் இந்த கீழே இருக்கிற லேயர். இந்த மேல இருக்கிற லேயர் என்ன தெரியுமா? ஆவிக்குரிய வறட்சி. ஹல்லேலூயா. ஆவிக்குரிய வறட்சி. நம்ம கண்ணுக்கு முன்னாடி எப்பொழுதும் வர்றது என்னதுன்னா அந்த கீழே இருக்கிற லேயர், பாட்டம். இந்த கீழே இருக்கிற லேயரை நம்ம மைண்ட்ல கொண்டு வந்து அதை குறித்து அந்த காரியத்தை மனசுல வச்சு அதையே நம்ம குறையா பார்த்து அதை ஆண்டவருடைய சமூகத்துல நம்ம சொல்லி சொல்லி ஜெபிக்கிறவர்களா இதே நம்முடைய வாழ்க்கையும் நம்முடைய லைஃப் ஸ்டைலும் போய்கொண்டு இருக்கிறது. ஆனா கர்த்தர் இந்த நாளில் நமக்கு அதை நினைப்பூட்ட விரும்புகிறார். இந்த கீழே இருக்கிற லேயரை காட்டிலும் நம்ம முதலாவது எந்த வறட்சியை பார்க்க வேண்டும்? ஆவிக்குரிய வறட்சியை நம்ம பார்க்கணும். மேலே நல்ல செழிப்பாயிடுச்சுன்னா கீழே என்ன ஆயிடும்? ஆட்டோமேட்டிக்காக செழிப்பாயிடும். பொதுவாக வந்து கீழே இருந்து தான் என்ன ஆகும்? மேலே ஃப்ளரிஷ் ஆகும், செழிக்கும். ஆனால் நம்ம இந்த காரியத்தில் மட்டும் எப்படி தெரியுமா? ஆவிக்குரிய வறட்சி, அந்த ஆவிக்குரிய வறட்சி, அந்த லேயர் சரியாயிடுச்சுன்னா நீங்க கீழே இருக்கிற எந்த காரியத்துக்காகவும் நீங்க முழங்கால் படியிடணும்னு அவசியமே இல்லை. ஆண்டவர் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்வார். ஹல்லேலூயா. அவருடைய காரியங்களுக்கு நீங்க முன்ன நிற்பீங்கன்னு சொன்னா, அவருடைய ஆவிக்குரிய காரியங்களில் உங்க ஆவிக்குரிய காரியங்கள்ல நீங்க முன்ன நிற்பீங்கன்னு சொன்னா, அதுல நீங்க வளர்ச்சி அடைவீங்கன்னு சொன்னா, நிச்சயமா நான் சொல்றேன், உங்களுடைய பொருளாதாரத்தின் காரியங்கள், பொருளாதார வறட்சி எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்து கொள்வார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். ஹல்லேலூயா. பொதுவாக வனாந்திரத்துக்கு பின்னாடி நிச்சயமா நமக்கு என்ன இருக்கு தெரியுமா? ஆசீர்வாதம் இருக்கு. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வனாந்திரம் காணப்பட்டது, ஆனா அவங்க கானானை சுதந்திரிச்சாங்க. தாவீதுக்கு வனாந்திரம் காணப்பட்டது, ஆனா தாவீது எப்படியாக மாறினார்? ராஜாவாக மாறினார். யோசேப்புக்கு வனாந்திரம் காணப்பட்டது, வனாந்திரமான சூழ்நிலை காணப்பட்டது, ஆனா யோசேப்பையும் கர்த்தர் என்ன செய்தார்? உயர்த்தினார். அப்போ நம்முடைய வாழ்க்கையில வனாந்திரம் இருக்குன்னா அதற்கு பின்பாக நமக்கு என்ன இருக்கு? நிச்சயமா ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. ஆனா எந்த லேயரை நம்ம சரி பண்ணா அந்த ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும் தெரியுமா? நம்முடைய ஆவிக்குரிய வனாந்திரத்தை, ஆவிக்குரிய வறண்ட நிலத்தை நாம் சீர்படுத்துவோம் என்று சொன்னால் நிச்சயம் கர்த்தர் நம்முடைய மற்ற வறண்ட நிலத்தை அவர் செழிக்க செய்கிற தேவனாய் இருக்கிறார். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. இந்த ஆவிக்குரிய வனாந்திரத்தை மேற்கொள்ளுவது எப்படி? இதை தான் இன்னைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். இந்த ஆவிக்குரிய வனாந்திரத்தை நம்ம மேற்கொள்ளணும்னு சொன்னா, பொதுவா ஒரு ட்ரை லேண்ட், ஒரு விரிசல் நிறைந்த ஒரு பகுதியில அதுல எப்படியா செடியை உருவாக்கணும்னு சொன்னா, ஒரு மரம் வளர்க்கணும்னு சொன்னா முதல்ல அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சமப்படுத்துவாங்க. அந்த இடத்த, மேடும் பள்ளமா இருக்கிற இடத்த என்ன செய்வாங்க? சமப்படுத்துவாங்க. முதலாவது ஆவிக்குரிய இந்த வறண்ட நிலத்தை நம்ம மாற்றுவதற்கு நம்மை கர்த்தருடைய சமூகத்துல தாழ்த்துகிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. நம்ம கர்த்தருடைய சமூகத்துல, நீங்க மற்ற காரியத்தை எல்லாம் விட்டுறணும், நீங்க கர்த்தருடைய சமூகத்துல உங்களை தாழ்த்துகிறவர்களா நம்ம காணப்பட வேண்டும். வாசிக்கலாம் நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். மனமேட்டிமை உள்ளவன் எவனும் கர்த்தருக்கு அருவருப்பானவன், கையோடே கை கோத்தாலும் அவன் தண்டனைக்கு தப்பான். ஆமென். மனமேட்டிமை எவனும் கர்த்தருக்கு அருவருப்பானவன். மனமேட்டிமை, கர்த்தருக்கு முன்பாக தன்னை தாழ்த்தாம மனமேட்டிமையோட இருந்தோன்னு சொன்னா நம்மளுடைய ஆவிக்குரிய வறட்சி மாறாது, பொருளாதார வறட்சியும் மாறாது. கர்த்தருடைய சமூகத்திற்கு முன்பாக நம்மை தாழ்த்துகிறவர்களாய் காணப்பட வேண்டும். நமக்கு நல்ல தெரிந்த ஒரு பகுதி தானியேல் 4ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம்.
இது என் வல்லமையின் பராக்கிரமத்தினால் என் மகிமை பிரதாபத்துக்கென்று ராஜ்யத்துக்கு அரமனையாக நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா என்று சொன்னான். நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா. இங்க நேபுகாத் நேச்சார் ராஜா என்ன செய்கிறார்? அந்த ராஜ்ய பாரத்தின் நாட்களில் அவர் உப்பரிக்கையின் மேல அப்படியே நடக்கும் பொழுது, இது நான் கட்டின மகா பாபிலோன். உங்க கையில இருக்கிற ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் நீங்க பார்த்து ஒரு சில நேரங்கள்ல நம்ம என்ன நினைக்கிறோம், இதெல்லாம் நம்ம உண்டு பண்ணின காரியங்கள், இது எல்லாம் என்னால வந்தது, இதெல்லாம் என்னால வந்தது அப்படின்னு சொல்லி நம்மளுடைய இருதயம் என்ன ஆகிறது? மனமேட்டிமை அடைகிறது. நமக்கு எந்த பிரச்சனையுமே வரலன்னா முதல்ல நமக்கு என்ன வரும்னா மனமேட்டிமை வந்துடும். இந்த மனமேட்டிமை நமக்குள்ளாக வரும் பொழுது இதே நேபுகாத் நேச்சரோட நிலைமை என்னவா மாறுகிறது தெரியுமா? என்னவா மாறுகிறது? அவன் ராஜ்யத்திலிருந்து தள்ளப்பட்டு மாட்டை போல புல்லை மேய்கிற ஒரு அனுபவத்திற்குள்ளாக அவன் கடந்து வருகிறான். எவ்வளவோ உயரத்துல இருந்தாலும் மனமேட்டிமை அவனை என்ன பண்ணிவிட்டது? வறட்சிக்கு நேராக கொண்டு வந்து விட்டது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த மனமேட்டிமை நம்முடைய வாழ்க்கையில எல்லாம் என்னால் நடந்தது. நம்ம பெருமையின் காரியங்களை நம்ம பேசுகிறோம், அதிலும் விசேஷமா எல்லாம் என்னால நடந்துச்சு, இது என்னால அப்படின்னு ஒருவேளை நீங்க ஏதாவது காரியத்துல நீங்க நினைப்பீங்கன்னு சொன்னா இன்னைக்கு கர்த்தருடைய சமூகத்துல அதை அறிக்கை செய்யுங்க. கர்த்தருக்கு முன்பாக இந்த உலகத்துல எதுவுமே நம்மளால் கூடாது, எல்லாம் அவரால் மாத்திரமே கூடும். ஹல்லேலூயா. நீங்க எவ்வளவுதான் கர்த்தரை நீங்க மேன்மைப்படுத்துகிறீங்களோ, உங்களை தாழ்த்தி 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 நீங்க கர்த்தரை மேன்மைப்படுத்த உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படியாக இருக்கிறது? சமமான ஒரு நிலையில காணப்படும். இதுல உயர்வு தாழ்வுன்ற எந்த இதுவும் இல்லாம உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை சமமான ஒரு நிலையில இருக்கும். இந்த நேபுகாத் நேச்சாருக்கு ஏற்கனவே சொப்பனத்தின் மூலமாக அறிவிக்கப்படுகிறது. ஆனாலும் அவன் அந்த இடத்துல அழகா நம்ம பார்க்கலாம், தானியேல் சொல்லும் பொழுது தன்னை தாழ்த்த சொல்லி தான் அங்க என்ன போட்டிருக்கோம்? தாழ்த்தும்படியா உங்களை நீங்க ஆண்டவருடைய சமூகத்துல தாழ்த்துங்க. ஆனா நேபுகாத் நேச்சார் என்ன பண்ணல? அதை பொருட்படுத்தவே இல்லை. ஆனா அப்படியே என்னவா மாறியச்சு? ராஜாவா இருந்த நாட்கள் போய் மாட்டை போல புல்லை மேய்கிற ஒரு அனுபவம். கர்த்தருடைய சமூகத்துல தாழ்த்துகிறதுல ஒவ்வொரு நாளும் நம்ம முக்கியத்துவப்படுத்துகிறவர்களா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஆமென். சோ முதலாவது நம்ம பார்க்கிறோம், நம்முடைய ஆவிக்குரிய நிலைமையை நீங்க சமப்படுத்தணும். எப்படி சமப்படுத்த முடியும்? கர்த்தருடைய சமூகத்துல நம்மை அதிகமாய் தாழ்த்தும் பொழுது. கர்த்தருடைய சமூகத்துல தாழ்த்தும் போது என்று சொல்றது என்ன அப்படின்னா, கர்த்தருடைய சமூகத்துக்கு நேராக வாங்க. நீங்க கர்த்தருடைய சமூகத்தை தேடி 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 வந்தாலே நம்ம என்ன ஆரம்பிச்சிட்டோம்? தாழ்மைப்பட ஆரம்பிக்கிறோம். இல்லை, நான் கர்த்தருடைய சமூகத்துக்கு வருகிறதே இல்லை, நான் ஆண்டவரை தேடுகிறதே இல்லை, என்னுடைய வாழ்க்கை இதுவே நல்லா இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அன்னைக்கு நேபுகாத் நேச்சாருக்கு என்ன நடந்ததோ அதே தான் நம்முடைய வாழ்க்கைக்கும். கர்த்தருடைய சமூகத்துக்கு நீங்க எவ்வளவு அதிகமா வந்து உங்களை தாழ்த்துகிறீங்களோ அந்த அளவாய் உங்க ஆவிக்குரிய வாழ்க்கை சமமான ஒரு நிலையிலே காணப்படும். ஹல்லேலூயா, ஆமென். உற்சாகமா எல்லாரும் ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஆமென், ஹல்லேலூயா. இரண்டாவதாக இப்போ சமப்படுத்தியாச்சு. சமப்படுத்தினதற்கு பின்பாக அந்த இடத்தை என்ன செய்வாங்கன்னா சுத்திகரிப்பாங்க, கிளீன் பண்ணுவாங்க. என்னென்ன குப்பைகள் இருக்கோ எல்லாவற்றையும் எடுத்து போட்டு அந்த இடத்தை என்ன செய்வாங்க? சுத்திகரிப்பாங்க. இப்போ இரண்டாவது, நம்ம தாழ்த்தினதற்கு பின்பாக நம்ம செய்ய வேண்டிய ஒரு காரியம், நம்மை நாம் ஒவ்வொரு நாளும் சுத்திகரிக்கணும். நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறது ஒரு பாவம் நிறைந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அநேக நேரத்துல அதிகமா பொய் சொல்லுகிற தருணங்கள் நமக்கு வரும், மற்ற புறங்கூறுகிற தருணங்கள் நமக்கு வரும். ஆனா இந்த இடத்துல எல்லாம் நம்ம எப்படி இருக்க வேண்டியதா இருக்குது? ரொம்ப ஜாக்கிரதையா விழிப்பா இருக்க வேண்டியதா இருக்குது. ஏன்னா அதெல்லாமே என்னது? வேதத்தின்படி கட்டளையின்படி இதெல்லாமே பாவம். அப்போ அனுதினமும் நம்ம வாழ்க்கையில ஏதோ ஒரு விதத்துல பாவம் நுழைகிறது. அப்போ ஒவ்வொரு நாளும் நீங்க கர்த்தருடைய சமூகத்துல அமர்ந்து உங்களை தாழ்த்தினதற்கு பின்பாக நீங்க செய்ய வேண்டிய ஒரு காரியம், உங்களை சுத்திகரிக்கணும். ஈசோப்பினால் என்னை சுத்திகரியும் என்று நம்ம வாசிக்கிறது போல ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய சமூகத்துல என்னை சுத்திகரிங்கப்பா, என்னை சுத்திகரிங்க, என்னுடைய குடும்பத்தை சுத்திகரிங்க. யோபு எப்படி அவனுடைய பிள்ளைகளுக்காக ஒவ்வொரு நாளும் சுத்திகரிச்சானோ
அதே போல நம்மளும் கர்த்தருடைய சமூகத்துல நின்று சுத்திகரிக்கிற ஒரு அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில காணப்பட வேண்டும். ஹalleluya. இங்க நம்ம வாசிக்கலாம் ஏசாயா 48ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். இதோ உன்னை புடமிட்டேன், ஆனாலும் வெள்ளியைப் போல் அல்ல. உபத்திரவத்தின் குகையிலே உன்னை தெரிந்து கொண்டேன். உபத்திரவத்தின் குகையிலே உன்னை தெரிந்து கொண்டேன். இந்த உபத்திரவத்தின் நடுவுல, இந்த உபத்திரவம்னா இந்த இடத்துல நாம பார்க்கும் பொழுது பாவத்தினால நமக்கு வருகிற உபத்திரவங்கள். இந்த உபத்திரவத்தின் நடுவுல உன்னை நான் தெரிந்து கொண்டேன் அப்படின்னா எப்படி அதை தெரிந்து கொள்வார் ஆண்டவர்? நம்ம சுத்திகரிக்கப்படும் பொழுதுதான் தெரிந்து கொள்ளப்படுவோம். ஹalleluya. ஆமென். இந்த இடத்துல நம்ம தாவீது ராஜாவை குறித்து நம்ம பார்க்கலாம். தாவீது ராஜாவினுடைய வாழ்க்கையில இருந்த ஒரு பெரிய பாவம் என்ன? வாசிக்கலாம் 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அப்பொழுது தாவீது நாத்தானிடத்தில், நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன் என்றான். நாத்தான் தாவீதை நோக்கி, நீ சாகாதபடிக்கு கர்த்தர் உன் பாவம் நீங்கச் செய்தார். ஆமென். கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன் என்றான். நாத்தான் தாவீதை நோக்கி, நீ சாகாதபடிக்கு கர்த்தர் உன் பாவம் நீங்க செய்தார். கர்த்தருக்கு விரோதமா பாவம் செய்கிறான் தாவீது. தாவீதினுடைய வாழ்க்கையில கர்த்தர் எல்லா நன்மைகளையும் கொடுத்திருந்தார். ஆனா ஒரே ஒரு காரியத்துல அவன் வழி விலகி போய்விட்டான். ஹalleluya. ஆமென். உரியாவுனுடைய மனைவி பத்சேபாள் இடத்துல அவன் பாவம் செய்தான். இந்த பாவத்திற்காக அவன் அதை உணர்ந்த பிற்பாடு இந்த பாவத்திற்காக அவன் என்ன செய்கிறான் தெரியுமா? சங்கீதம் 51ஆம் அதிகாரம், இதெல்லாம் நமக்கு தெரிந்த வார்த்தைகள் தான். சங்கீதம் 51 1, 2, 3 வசனங்கள். தேவனே, உமது கிருபையின்படி எனக்கு இரங்கும். உமது மிகுந்த இரக்கங்களின்படி என் மீறுதல்கள் நீங்க என்னை சுத்திகரியும். என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவி என் பாவமற என்னை சுத்திகரியும். என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன், என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது. ஹalleluya. தேவனே, உமது கிருபையின்படி எனக்கு இரங்கும். நம்ம கர்த்தருடைய சமூகத்துல நம்ம சுத்திகரிக்கிறதற்காக உட்காரும் பொழுது இந்த காரியத்தை சொல்லி சொல்லி ஜெபிக்க வேண்டும். உம்முடைய கிருபையின்படி, உம்முடைய இரக்கத்தின்படி, வேற எதுவுமே கிடையாது. உம்முடைய கிருபையின்படி, உம்முடைய இரக்கத்தின்படி எனக்கு இரங்கும். இதுல அந்த 3வது வசனத்தை நீங்க வாசிக்கும் பொழுது, என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன், என் பாவம் எப்போதும் எனக்கு முன்பாக நிற்கிறது. இந்த உணர்த்துதல் நம்முடைய வாழ்க்கையில ரொம்ப அவசியம். பாவத்தை தண்ணியை போல செய்துட்டு நம்ம என்ன பண்ணிடக்கூடாது? போயிடக்கூடாது. நம்ம ஒரு பாவம் செய்கிறோம் என்று சொன்னால் கர்த்தர் உங்களோடு இருப்பார் என்றால், நீங்க கர்த்தருடைய சமூகத்துல உங்களை தாழ்த்துனீங்கன்னா நிச்சயம் நீங்க செய்த பாவம் உங்களுக்கு முன்பாக வந்து நிற்கும். ஹalleluya. நீங்க செய்த பாவம், நாம் செய்கிற பாவம் நமக்கு முன்பாக வந்து நிற்கும். அப்படி நிற்கும் பொழுது நம்ம ஆண்டவருடைய சமூகத்துல நம்மை தாழ்த்தி நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கணும், இரக்கம் நிறைந்தவர், நீர் கிருபை நிறைந்தவர், என்னை சுத்திகரியும். இப்ப 2வதாக உங்க வறண்ட நிலம், உங்க ஆவிக்குரிய வறட்சி சரியாகணும் அப்படின்னு சொன்னா நீங்க 2வதாக செய்ய வேண்டியது சுத்திகரிப்பு. உங்க பாவங்கள் நீங்க அனுதினமும், ஏதோ மாசத்துக்கு ஒரு முறை, வருஷத்துக்கு ஒரு முறை, வருஷத்துல நம்ம வந்து இயர் எண்ட் சர்வீஸ்ல நீங்க பார்த்தீங்கன்னா சுத்திகரிப்பு கூட்டங்கள் வைக்கப்படும். அந்த சுத்திகரிப்பு கூட்டத்திற்காக எல்லாவற்றையும் ஒரு பெரிய லிஸ்ட்டை நம்ம சேர்த்து வச்சு மொத்தமா அன்னைக்கு சுத்திகரிச்சுக்கலாம் அப்படின்னு நம்ம நினைக்க கூடாது. அப்படி நீங்க நினைப்பீங்கன்னு சொன்னா என்ன நடக்கும்? உங்க வறண்ட நிலம் இன்னும் விரிசல் விட்டு 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 போய்கொண்டே இருக்கும். ஹalleluya. உங்களுக்கு கிடைத்திருக்கிற இந்த நல்ல தக்க சமயத்தை நம்ம என்ன பண்ணணும்? பயன்படுத்தி கொள்ள வேண்டும். ஹalleluya. ஹalleluya. உற்சாகமா இருக்கிறீங்களா? ஆமென். ஹalleluya. முதல் காரியம் கர்த்தருடைய சமூகத்துல தாழ்த்தணும். 2வது பாவம் நீங்க நம்ம சுத்திகரிக்கப்படணும். 3வதாக நம்ம அங்க பொதுவா செய்கிற ஒரு காரியம் என்னவென்றால் பண்படுத்தப்படும். ஹalleluya. அந்த பிளேஸ் என்ன பண்ணுவாங்க? அதை பண்படுத்துவாங்க. அதற்கு தேவையான எல்லா காரியங்களும் என்னென்ன போடணுமோ அதெல்லாம் போட்டு அந்த இடத்த என்ன செய்வாங்க? பண்படுத்துவாங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு கட்டம். இந்த பண்படுத்துகிற நிலை நம்முடைய வாழ்க்கையில நம்ம எப்படி பார்க்கலாம்னா, நம்முடைய பாதையை ஆண்டவருக்கு நேராக செவ்வைப்படுத்த வேண்டும். வாசிக்கலாம் ஏசாயா 40ஆம் அதிகாரம் 1 வசனங்கள். என் ஜனத்தை ஆற்றுங்கள்,
தேற்றுங்கள். எருசலேமுடன் பட்சமாய் பேசி அதன் போர் முடிந்தது என்றும் அதன் அக்கிரமம் நிவிர்த்தியாயிற்று என்றும் அது தன் சகல பாவங்களின் நிமித்தமும் கர்த்தரின் கையில் இரட்டிப்பாய் அடைந்து தீர்ந்தது என்றும் அதற்கு கூறுங்கள் என்று உங்கள் தேவன் சொல்லுகிறார். கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள். அவாந்தர வெளியிலே நம்முடைய தேவனுக்கு பாதையை செவ்வை பண்ணுங்கள். அவாந்திர வெளியிலே நம்முடைய தேவனுக்கு பாதையை செவ்வை பண்ணுங்கள். இந்த வறண்ட பகுதியில இப்போ நம்ம அடுத்து செய்ய வேண்டிய ஒரு காரியம், பாதையை செவ்வைப்படுத்த வேண்டும். பாதையை செவ்வைப்படுத்தணும், பண்படுத்தணும்னு சொன்னா, இப்போ இந்த ஒரு வறட்சி நிறைந்த ஒரு பகுதியில நீங்க தண்ணி ஊத்த ஆரம்பிச்சிங்கன்னு வைங்களேன், எவ்வளோ தண்ணி தேவைப்படும்? நீங்க எவ்வளோ தண்ணி ஊற்றுறீங்களோ அவ்வளோ தண்ணி அதை என்ன பண்ணிட்டே இருக்கும், அப்சார்ப் பண்ணிட்டே இருக்கும். ஒரு ட்ரை லேண்டுக்கு நீங்க எவ்வளோ தண்ணி கொடுத்தாலும் அந்த தண்ணியை வந்து அது என்ன செஞ்சுட்டே இருக்கும், அப்சார்ப் பண்ணிட்டே இருக்கும். அதே போல நம்மளுடைய வாழ்க்கையில காணப்படுகிற இந்த ஆவிக்குரிய வறட்சிக்கு ஒரு நாள் நீங்க ஊத்துற தண்ணி போதாது. ஒரு நாள் நீங்க மனம் திரும்பி, ஒரு நாள் கர்த்தருடைய சமூகத்தை தேடி, ஒரு நாள் ஜெபிப்பது போதவே போதாது. அனுதினமும், ஹல்லேலூயா, அனுதினமும் நீங்க அதற்கு நீர் பாய்ச்ச வேண்டும். அனுதினமும் நீர் பாய்ச்ச வேண்டும். வாசிக்கலாம் ஏசாயா 32ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். எப்படி நீங்க நீர் பாய்ச்ச வேண்டும்? உன்னதத்திலிருந்து நம்மேல் ஆவி ஊற்றப்படும் மட்டும் அப்படியே இருக்கும். அப்பொழுது வனாந்திரம் செழிப்பான வயல்வெளியாகும். செழிப்பான வயல்வெளி காடாக எண்ணப்படும். உன்னதத்திலிருந்து நம்மேல் ஆவி ஊற்றப்படும் மட்டும் அப்படியே இருக்கும். அப்பொழுது வனாந்திரம் செழிப்பான வயல்வெளியாகும். உன்னதத்திலிருந்து ஆவி ஊற்றப்பட வேண்டும். உன்னதத்திலிருந்து நம்முடைய வாழ்க்கையில எப்படி ஆவி ஊற்றப்படும்? தண்ணீரை போல எப்போ கர்த்தருடைய ஆவி நம்மேல ஊற்றப்படும்னு சொன்னா, அனுதினமும் நீங்க ஜெபத்திலும் வேத வாசிப்பிலும் நீங்க வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். நம்ம வாழ்றது ரொம்ப பிஸியான ஒரு லைஃப். இந்த உலகத்துல பாத்தீங்கன்னா, சண்டே வந்து கர்த்தருடைய சமூகத்துல நம்ம உட்கார்ந்துட்டோம்னா போதும், அப்பா ஏதோ பெரிய திருப்தியை நமக்கு கொடுக்குற மாதிரி மாறிக்கிட்டு இருக்கு இந்த உலகம். ஏன்னா அவ்வளோ கமிட்மெண்ட்ஸ் நமக்கு இந்த உலகத்துல, நம்ம வீடுகளில் நமக்கு அவ்வளோ கமிட்மெண்ட்ஸ் இருக்கிறது. ஆனா ஆவிக்குரிய வறட்சி நம்முடைய வாழ்க்கையில இருக்கும்னு சொன்னா, நீங்க இந்த உலகத்துல எவ்வளவு பிரயாசப்பட்டாலும் எல்லாமே வீண். ஹல்லேலூயா. இந்த உலகத்துல நம்ம எவ்வளவு பிரயாசப்பட்டு எல்லா காரியத்தை ஆண்டவரே தூரமா வைத்து விட்டு நம்ம என்ன காரியத்தை செஞ்சாலும் எல்லாமே வீண். அதுல எந்த ஒரு செழிப்பையும் நம்மளால பார்க்கவே முடியாது. அனுதினமும் வேத வாசிப்பிலும் அனுதினமும் ஜெபத்திலும் நாம் தரித்திருக்கிறவர்களாய் இருக்கும் பொழுது உன்னதத்திலிருந்து நம்மேல் ஆவி ஊற்றப்படும். ஹல்லேலூயா. உன்னதத்திலிருந்து கர்த்தர் ஆவியை ஊற்றுகிற தேவனாய் இருக்கிறார். அப்படி ஆவி ஊற்றப்படும் பொழுதுதான் நம்முடைய வறண்ட நிலம் வனாந்திரம் செழிக்கும். ஹல்லேலூயா. அப்பொழுதுதான் நம்முடைய வனாந்திரம் செழிக்கும். எப்படி நம்முடைய வசனங்களை நம்ம பிடித்து கொண்டு ஜெபிக்கணும் தெரியுமா? வாசிக்கலாம் 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 2 மற்றும் 3 வசனங்கள். அதுல சொல்லப்பட்டு இருக்கிறது, சகல துர்க்குணத்தையும் சகலவித கபடத்தையும் வஞ்சகங்களையும் பொறாமைகளையும் சகலவித புறங்கூறுதலையும் ஒழித்துவிட்டு நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சியாய் இருங்கள். ஆமென். சகல துர்குணங்களையும் ஒழித்து விட்டு நம்ம என்ன செய்யணுமா? திருவசனமாகிய ஞான பாலை அனுதினமும் வாஞ்சிக்கணும். நீங்க வளரும்படி, உங்க வறட்சியில நீங்க உங்க ஆவிக்குரிய வறட்சியிலையும் சரி, உங்க பொருளாதார வறட்சியிலையும் நீங்க அந்த வறட்சி நீங்கி நீங்க வளரணும்னு நினைச்சீங்கன்னா நிச்சயமா நம்ம எதை செய்யணும்? புதிதாய் பிறந்த குழந்தையை போல, புதிதாய் பிறந்த குழந்தையை போல நம்ம அனுதினமும் நம்ம கர்த்தருடைய சமூகத்துல அமர்ந்து கர்த்தருடைய வசனத்தின் மேல வாஞ்சையா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு காலையில வேதம் வாசித்தவங்க எல்லாம் கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். ஒரு வாரமா நாங்க வேதத்தையே வாசிக்கல, இன்னைக்கு தான் வந்து சபையில தான் வேதத்தை வாசிக்கிறேன்னு சொல்றவங்க எல்லாம் கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. யாரும் சொல்ல மாட்டீங்க. ஒரு சிலருடைய வாழ்க்கை அப்படியாக தான் போய்கொண்டு இருக்கிறது. மற்ற எல்லாத்துலேயும் ரொம்ப பர்ஃபெக்டாக நம்ம இருப்போம், ஆனால் வேத வாசிப்பில் நம்ம
குறைந்து போய் கொண்டு இருக்கிறோம். ஏதோ ஒரு விதத்துல நீங்க கர்த்தருடைய வார்த்தையை தினமும் தியானிக்கணும். ஏதோ ஒரு விதத்துல நீங்க கர்த்தருடைய வசனத்தை ஒவ்வொரு நாளும் வாஞ்சிக்கணும். உங்க இருதயத்துல கர்த்தருடைய வசனம் பேசப்படணும். உங்க இருதயத்துல கர்த்தருடைய வசனம் இருக்காவிட்டால் கர்த்தருடைய ஆவியானவர் உங்கள் மேல இறங்கவே முடியாது. கர்த்தருடைய ஆவியானவராகிய அந்த தண்ணீர் அந்த இடத்துல வரவில்லை என்று சொன்னால் உங்க வறட்சி ஒரு நாளும் மாறாது. ஹல்லேலூயா. ஆனா நீங்க வாஞ்சிக்கும் பொழுது, நீங்க வாஞ்சித்து கர்த்தருடைய சமூகத்துல அந்தந்த நாள் ஒவ்வொரு நாளும் உட்கார்ந்து அவருடைய வார்த்தையை நீங்க கேட்டு பெற்றுக்கொண்டு புதிதாய் பிறக்கிற ஒரு குழந்தைய போல நீங்க அவருடைய வசனத்தை நீங்க வாஞ்சிப்பீங்கன்னு சொன்னா நிச்சயமாக சொல்லுகிற உங்களோட வறட்சி எல்லாம் கர்த்தர் மாற்றுவார். ஹல்லேலூயா. Give to gain. நீங்க ஒன்று செய்தீங்கன்னா ஆண்டவர் உங்களுக்காக பலமாய் கிரியை செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். நான்காவதாக நம்ம இங்க பார்க்கிறோம், அதே போல வேதத்தை எவ்வளவு நீங்க வாசிக்கிறீங்களோ வேத வசனம் சொல்லுகிறது, சோதனைக்குட்படாதபடி நீங்க விழித்திருந்து ஜெபியுங்கள். நான் முதல்ல நான் சொன்னேன், எங்க நமக்கு சோதனை வரும்? வறண்ட நிலத்துல சோதனை வரும். இந்த வறண்ட நிலமே உங்களுக்கு வேண்டாம் நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க சோதனைக்குட்படாதபடி நீங்க விழித்திருந்து ஜெபியுங்கள். நாடுகளுக்கு நாடு விரோதமாக இருக்கிறது. நாங்க எங்க சபையில இந்த காரியத்தை சொன்னோம். நாடுகளுக்கு நாடு விரோதமாக இருக்கிறது, ஜனத்துக்கு ஜனம் விரோதமாக இருக்கிறது. எங்க பார்த்தாலும் போர் சத்தம். நம்ம எங்கேயோ தூரமா இருக்கேன்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். நம்ம இதை குறிச்செல்லாம் நம்ம கவலைப்படுறதே கிடையாது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இந்த இடத்துல வந்து இப்போ ஒரு குண்டு விழுந்தா நம்ம நிலைமை என்ன ஆகும்? நம்ம நிலைமை இதே தான் அங்க நடந்து கொண்டு இருக்கிறது. யாரும் எதிர்பாராத நேரத்துல குண்டுகள் வீசப்படுகிறது. யாரும் எதிர்பாராத நேரத்துல எத்தனையோ உயிர்கள் போகிறது. நம்ம நிறைய வீடியோஸ் பார்க்குறோம். சின்ன சின்ன பிள்ளைகள் பெற்றோரை இழந்து போயிருக்கிறாங்க, பெற்றோர் பிள்ளைகளை இழந்து போயிருக்கிறாங்க. ஒரு பிள்ளையை நான் இந்த ஒரு வீடியோவில் பார்க்கும் பொழுது ஹாஸ்பிட்டலில் படுக்க வச்சிருக்காங்க. இந்த பிள்ளை யாருன்னு தெரியாது, பெற்றோர் யாருன்னு தெரியாது. இந்த மாதிரி காரியங்கள் என்றைக்கு சீரமையும்? ஆனா நம்ம இங்க நல்ல விதத்துல இந்நாள் வரைக்கும் கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார் என்று சொன்னால் நம்ம மேல விழுந்த கடமை. ஹல்லேலூயா. விழித்திருந்து நம்ம ஜெபிக்கணும். நம்முடைய காரியத்திற்காக மாத்திரம் அல்ல, விழித்திருந்து நம்முடைய தேசத்திற்காக நம்ம ஜெபிக்கணும். விழித்திருந்து நம்முடைய சபைக்காக நம்ம ஜெபிக்கணும். விழித்திருந்து நம்மை சுற்றி இருக்கிற பகுதியில் இருக்கிற ஜனங்களுக்காக ஜெபிக்கணும். அதற்காக தான் கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எத்தனை பேர் இந்த பகுதியை சுற்றி இருக்கிறவங்களுக்காக அனுதினமும் ஜெபிக்கிறேன்னு சொல்றவங்க மாத்திரம் கரங்களை உயர்த்தி நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. நான் பல வருடங்களுக்கு அப்புறமா தான் நான் இந்த பகுதிக்கு இன்னைக்கு வந்தேன். நாங்கள் முன்னாடி இங்கேருந்து போனதுக்கப்புறம் நான் இந்த நாளில் தான் இந்த பகுதிக்கு வரும்பொழுது எவ்வளவோ மாற்றங்களை என்னால் பார்க்க முடிஞ்சுது. எவ்வளவோ மாற்றங்கள். அப்போ நான் நினச்சேன், இந்த பகுதியில் இருக்கிற எத்தனை ஜனங்களோ என்ன வந்திருக்கலாம், சபைக்கு ஒரு வேளை வந்திருப்பாங்க. ஏன்னா இடங்களில் மாற்றம் வரும் பொழுது அங்கே இருக்கிற ஆத்துமாக்களும் நமக்கு அதிகமாக ஆத்துமாக்கள் வர வர நம்முடைய சபைக்கு நேராக அவங்க வருவாங்கன்னு சொன்னா அது எவ்வளவு ஆனந்தமாக இருக்கும். ஹல்லேலூயா. அப்போ ஒவ்வொரு நாளும் இது உங்கள் மேல விழுந்த கடமை, என் மேல விழுந்த கடமை, நம்ம மேல விழுந்த கடமை. நம்ம விழித்திருந்து ஜெபிக்கிறவர்களா இருக்கணும். நம்ம வேத வாசிப்பிலும் விழித்திருந்தும் நீங்க ஜெபிப்பீங்கன்னு சொன்னா நிச்சயமா சொல்ற கர்த்தருடைய ஆவி உங்கள் மேல பலமாய் இறங்கும். ஹல்லேலூயா. அப்ப நீங்க வேற எந்த காரியத்தையுமே செய்ய வேண்டாம். ஆட்டோமேட்டிக்கா அங்க என்ன ஆயிட்டு இருக்கு? உங்க வறண்ட நிலத்துல நீர் பாய்ந்து கொண்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. இது மூன்றாவது காரியம். நாலாவது காரியம், சின்ன செடிகளை நடுங்கள். அதாவது பொதுவாக இப்போ அந்த இடத்துல வந்து தண்ணீர் ஊற்றியாச்சு, எல்லாம் நம்ம பண்ணுறோம். அடுத்து அவங்க என்ன செய்வாங்க, சின்ன சின்ன செடிகளை என்ன பண்ணுவாங்க, நட்டு வைப்பாங்க. அது வந்து அதுக்கப்புறம் அதை பேணி பாதுகாத்து அதை என்ன செய்வார்கள், ஒரு நல்ல மரமாக இருக்கிற வரைக்கும் அதை கொண்டு வருவாங்க. இப்போ இந்த சின்ன செடிகளை நடுங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு தீர்மானம் நீங்கள் எடுக்கணும். இப்போ அங்கே வந்து ஒரு ட்ரை லேண்டில் ஒரு செடி நடுறாங்கன்னு வைங்க, நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம என்ன தீர்மானம், ஆண்டவருக்காக வைராக்கியமாக நிற்கணும். ஹல்லேலூயா. இந்த கடைசி நாட்களில் ஆண்டவருக்காக வைராக்கியமாக நிற்கிற குணத்தை நாம் பெற்றுக்கொள்ளணும். என்ன வந்தாலும் நான் யாரை விட மாட்டேன், ஆண்டவரை விட மாட்டேன். எப்பேற்பட்ட போராட்டங்கள் என்னை சுற்றி வந்தாலும் நான் யாரை விட மாட்டேன், ஆண்டவரை ஒருபோதும் விட மாட்டேன். அந்த ஒரு வைராக்கியம் நம்முடைய இருதயத்தில் காணப்படணும். நம்ம ஒரு காரியத்தை நான் சொல்லுகிறேன், நல்ல நமக்கு தெரிந்த பகுதி தான். அன்னாளுடைய வாழ்க்கையில் ஒரு வறட்சி காணப்பட்டது. அவளுக்கு பிள்ளை இல்லாமல் இருந்தா.
அவ கர்த்தருடைய சமூகத்துல போய் அவ ஏலி கேட்கும் பொழுது, நான் மன கிளேசமுள்ள ஸ்திரீ அப்படின்னு அன்னாள் சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். அன்னாள் இடத்துல இருந்த அந்த வறட்சியை ஆண்டவர் மாற்றினார். எப்படி ஆண்டவர் மாற்றினார் தெரியுமா? அவ அதுல சொன்ன காரியம், பால் மறந்த பிற்பாடு நான் என்ன பண்ணுவேன், நீர் எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தீர் என்றால் நான் கொண்டு வந்து அவனை ஆலயத்திலே விடுவேன். ஒரு வைராக்கியம், ஒரு வறட்சி நீங்கும் என்று சொன்னால் அதற்கு முன்பாக நீங்க ஒரு ஸ்டெப் எடுக்கணும். ஒரு வைராக்கியமான ஒரு செயல் உங்க வாழ்க்கையில வர வேண்டும். அந்த வைராக்கியமான செயல் அவ செய்தது நிமித்தம் கர்த்தர் அவளை சும்மா விடவே இல்லை. இன்னும் 5 பிள்ளைகளை கர்த்தர் கொடுத்தார். ஹல்லேலூயா. அன்னாளுடைய வாழ்க்கையை அவர் அப்படியே சும்மா விடவே இல்லை. அதே போல நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாட்களும் ஆண்டவருக்காக ஒரு வைராக்கியம். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை நம்ம பார்க்கிறோம். அக்கினி சூளையில போட போறாங்கன்னு தெரிஞ்சும் அவங்க ஆண்டவருக்காக வைராக்கியமா நின்னாங்க. இந்த பொற்சிலையை நாங்க என்ன பண்ண மாட்டோம், வணங்கவே மாட்டோம். இதனால என்ன நேர்ந்தாலும் எங்களுக்கு பரவாயில்ல. அப்படி நீங்க வைராக்கியமா நீங்க நிற்கும் பொழுது ஆண்டவர் உங்களை விடுவாரா? ஆண்டவர் உங்களை பாதுகாக்காமல் விடுவாரா? அவர் அக்கினி மதிலாய் அவர்களோடு இருந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்க வைராக்கியமா ஒரு ஸ்டெப் எடுத்து வைப்பீங்கன்னு சொன்னா உங்கள் மேல கர்த்தர் பாதுகாப்பின் கரத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அக்கினி மதிலாய் கர்த்தர் உங்களோடு இருக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். இந்த 4 காரியத்தையும் நீங்க ஒவ்வொரு நாளும் நீங்க செய்வீங்கன்னு சொன்னாதான் நீங்க கனிகள் கொடுக்கிற ஒரு வாழ்க்கை, கனிகள் கொடுக்கிற ஒரு வாழ்க்கையை நீங்க கொடுக்க முடியும். நம்ம இந்த உலகத்துல வாழுகிறதின் நோக்கமே என்னன்னா கனி நிறைந்த ஒரு வாழ்க்கை. கனி இல்லாத மரத்தை யாரும் விரும்புகிறது கிடையாது, அது சுட்டெரிக்கப்படும். ஹல்லேலூயா. நம்ம இந்த உலகத்துல எத்தனை நாள் நமக்காக நியமிக்கப்பட்டு இருக்கிறதோ, ஏதோ ஒரு விதத்துல நான் எப்பவுமே நினைக்கிறது, do with what you have, do the best with what you have. என்கிட்ட இது இருக்கு, என்கிட்ட அது இல்லை, அந்த காரியம்லாம் நமக்கு வேண்டவே வேண்டாம். உங்ககிட்ட என்ன இருக்கோ, உங்களால என்ன செய்ய முடியுமோ அதை வைத்து கொண்டு கர்த்தருக்காக நீங்க வைராக்கியமா நிற்பீங்கன்னு சொன்னா நிச்சயமா உங்க வாழ்க்கையை கர்த்தர் ஒரு கனி நிறைந்த வாழ்க்கையாக கர்த்தர் மாற்றுவார். ஹல்லேலூயா. என்னோட விசுவாசிக்கிறவங்கள நல்ல சத்தமா ஒரு ஹல்லேலூயா சொல்லுவோமா? கர்த்தர் உங்க ஆவிக்குரிய வறட்சியை நீங்க இந்த எல்லா காரியத்தையும் நீங்க சமப்படுத்தி, நீங்க சுத்திகரிக்கப்பட்டு, நீங்க பண்படுத்தப்பட்டு, நீங்க உங்க வாழ்க்கையில கர்த்தருக்காக வைராக்கியமா நீங்க செயல்படுவீங்கன்னு சொன்னா நிச்சயமா நான் சொல்றேன், உங்க ஆவிக்குரிய வறட்சி நீங்குகிறது. ஆவிக்குரிய வறட்சி நீங்கி விட்டாலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்முடைய கர்த்தர் அவர் உங்களுடைய பொருளாதாரத்தின் வறட்சிகள் எல்லாவற்றையும் அவர் மாற்றி அவர் செழிக்க பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்க நினைச்சிட்டு இருக்கலாம், உங்க வாழ்க்கையில கர்த்தர் ஏன் இந்த காரியத்தை அனுமதித்தார், இந்த வறட்சியை ஏன் அனுமதித்தார் என்று நீங்க நினைப்பீங்கன்னா, அனுமதித்தது எல்லாம் நன்மைக்கு. நான் இந்த காரியத்தை இன்னைக்கு தியானித்து கொண்டே வந்தேன். நான் உள்ள என்டர் ஆகும் பொழுதே இதே வார்த்தைகளை சொன்ன பாடலை நான் கேட்டேன். அப்ப கர்த்தர் இந்த நாளில் அதை நமக்கு நினைப்பூட்டுகிறார். கர்த்தர் உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு வறட்சியை அனுமதித்திருக்கிறார் என்று சொன்னால், நீங்க இந்த ஆவிக்குரிய வறட்சி எல்லாம் நீங்க சீர் செய்வீங்கன்னு என்று சொன்னா நிச்சயமா நான் சொல்றேன், உங்களுடைய பொருளாதாரத்தின் எல்லா வறட்சிகளையும் நீங்க அறிந்தும் அறியாமலும் இருக்கிற எல்லா வறட்சிகளையும் நம் தேவன், நம்முடைய கர்த்தர் அவர் நிச்சயம் செழிக்க செய்கிற தேவனாய் இருக்கிறார். அப்படியே எல்லாரும் எழுந்திருந்து கொஞ்ச நேரம் நம்ம கர்த்தரை ஸ்தோத்தரிக்க போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இருதயத்தை கர்த்தருக்கு நேராக திருப்புவோமா? நம்முடைய இருதயத்தை கர்த்தருக்கு நேராக திருப்புவோம். உங்க வாழ்க்கையில இருக்கிற எல்லா வறண்ட நிலத்தையும் கர்த்தர் செழிப்பாய் மாற்ற போகிறார். ஒருவேளை நீங்க நினைச்சிட்டு இருக்கலாம், இதை கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையில எதற்காக அனுமதித்தார், இதை கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையில எதற்காக அனுமதித்தார், இந்த வறட்சி எதற்காக எனக்கு வந்தது என்று சொல்லி நீங்க நினைத்து கொண்டு இருப்பீங்கன்னு சொன்னா உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையை சீர்படுத்துவதற்காக. நீங்க ஒருவேளை இந்த இடத்துல நீங்க சோதிக்கப்படுறீங்களா, கர்த்தர் உங்களுக்கு ஒரு பயிற்சியை கொடுக்கிறார். கர்த்தரை சார்ந்து இருக்கிறதான ஒரு வாழ்க்கையை கர்த்தர் உங்களுக்கு கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார். மனுஷனை நம்புவது விருதா. நீங்க கர்த்தர் மேல மாத்திரம் பற்றுதலா இருக்க கர்த்தர் உங்களுக்கு கிருபை செய்ய போகிறார். அவர் உங்களுக்காக யாவையும் செய்கிற தேவன். எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று வேதத்துல வாசிக்கிறோம். அவர் நமக்காக எல்லாவற்றையும் செய்ய போதுமான தேவனாய் இருக்கிறார். நீங்க இந்த உலகத்துல வேற யாரையும் நீங்க டிபெண்ட் பண்ண வேண்டாம். இந்த உலகத்தின் எந்த பொருள் மேலேயும் நீங்க டிபெண்ட் பண்ண வேண்டாம்.
கர்த்தரை மாத்திரம் சார்ந்திருங்க, கர்த்தரை மாத்திரம் சார்ந்திருங்க. சகலவற்றையும் அவர் நேர்த்தியாய் அதினதின் காலத்துல அவர் நேர்த்தியாய் செய்கிற தேவனாய் இருக்கிறார். நேர்த்தியாய் செய்வார். நம்ம எதிர்பார்க்கிற நேரத்துல ஒருவேளை நன்மைகள் நமக்கு கடந்து வராம இருக்கலாம். ஆனா அதினதின் காலத்தில் அவர் சகலத்தையும் நேர்த்தியாக செய்கிற தேவனாய் இருக்கிறார். சகலவற்றையும் நேர்த்தியாக செய்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்காக யாவும் செய்து முடிக்கும் என் தேவன் நீர் இருக்க பயமே இல்லை. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்பும் நீர் இருக்க பயமே இல்லை. எனக்காக யாவும் செய்து முடிக்கும் என் தேவன் நீர் இருக்க பயமே இல்லை. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்பும் நீர் இருக்க பயமே இல்லை. உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. கரங்களை உயர்த்தி சொல்வோமா? கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. அனுமதித்ததெல்லாம் நன்மைக்காக, நடத்திடும் பாதைகளும் நன்மைக்காக. உங்க வறண்ட நிலம் நன்மைக்காக தான், எல்லாம் உங்க நன்மைக்காக தான். நடத்திடும் பாதைகளும் நன்மைக்காக, அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செம்மையாய் எனக்காக யாவையும் செய்து முடிப்பீர். அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செம்மையாய் எனக்காக யாவையும் செய்து முடிப்பீர். உங்க கைகள் குறுகவில்லை, அவருடைய கைகள் குறுகவில்லை. எதுவும் இல்லை. உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. சகலத்தையும் நீர் உருவாக்கினீர், வார்த்தையாலே நீர் உருவாக்கினீர். சகலத்தையும் நீர் உருவாக்கினீர், வார்த்தையாலே நீர் உருவாக்கினீர். என் வாழ்விலும் நீர் வாக்கினால் சொன்னதை கரத்தினால் செய்து நிறைவேற்றுவீர். என் வாழ்விலும் நீர் வாக்கினால் சொன்னதை கரத்தினால் செய்து நிறைவேற்றுவீர். உங்க கைகள், கரங்களை உயர்த்தி வானத்தை பார்த்து சொல்லுவீங்களா? அவருடைய கைகள் அது ஒரு நாளும் குறுகி போகிறதில்லை. அவருடைய கைகள் குறுகி போகிறதில்லை. கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. கர்த்தருடைய கை அது ஒரு நாளும் குறுகி போகிறதில்லை. அது நமக்கு குறுகி போகிறது போல தெரிகிறதுன்னு சொன்னா நீங்க உங்க இருதயத்துல நினைத்து பார்க்கணும். நீங்க கர்த்தரை விட்டு தூரமா போய் கொண்டு இருக்கிறீங்க.
அவருடைய கை ஒரு நாளும் குறுகுகிறதில்லை. உங்க ஆவிக்குரிய காரியங்களில், ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்க பின்னடைவோடு நீங்க காணப்படுவீங்கன்னு சொன்னா, நீங்க ஆண்டவரை விட்டு நீங்க தூரமா இருப்பீங்கன்னு சொன்னா, கர்த்தருடைய கை குறுகினது போல உங்களுக்கு முன்பாக தெரியும். ஆனா வசனம் சொல்லுகிறது, அவருடைய கரங்கள், அவருடைய கை ஒரு நாளும் குறுகி போகிறதில்லை. அவருடைய கைகள் ஒரு நாளும் குறுகி போகிறதில்லை. நீங்க கர்த்தரை விட்டு தூரமா போகாதீங்க. இந்த நாளில் கர்த்தருடைய சமூகத்துல உங்களை தாழ்த்துங்க. கர்த்தருடைய சமூகத்துல உங்களை தாழ்த்தி உங்களை சீர்படுத்தும்படியாய் கர்த்தரிடத்துல கேளுங்க. கர்த்தர் நிச்சயமாக உங்க வறண்ட நிலத்தை அவர் செழிப்பாக மாற்றுகிற தேவனாய் இருக்கிறார். வறண்ட நிலத்தை அவர் செழிப்பாக மாற்றுகிற தேவனாய் இருக்கிறார். கரங்களை தட்டி நம்ம தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ சிஸ்டர், தேங்க்யூ ஸோ மச். அருமையான வார்த்தைகள், ப்ராக்டிக்கலான ஒரு மெசேஜ் நம்ம எல்லாருக்கும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா. இப்பொழுதும் சிஸ்டர் சோஃபி வந்து நம்ம மத்தியிலே மிஷன் ரிப்போர்ட் வாசிப்பாங்க. கர்த்தர் நல்லவர். ஆமென். இப்பொழுதும் கிறிஸ்டியன் அசம்பிளி சபையின் சார்பாக நம்முடைய மிஷனரி ஸ்தாபனத்திலே ஊழியம் செய்து கொண்டிருக்கிற சகோதரி பூனம் பால் அவர்களுக்கும் அவர்களுடைய ஊழியத்தில் இருக்கிற எல்லா சகோதரிகளுக்கும் சர்வதேச மகளிர் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இப்பொழுதும் நம்ம உத்தரப்பிரதேச ஊழிய அறிக்கையை வாசிக்க போகிறோம். பாஸ்டர் வந்து நம்மளுக்கு ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்குறாங்க இந்த ஊழியத்திற்காக. தினந்தோறும்
நீங்கள் கடந்த வாரம் அனௌன்ஸ் பண்ணது போல நீங்கள் எதுவும் பணம் செலுத்த தேவையில்லை. உங்களுக்காக அந்த பாரத்தை ஒரு 2 ஸ்பான்சர்ஸ் அதை ஏற்றுக்கொண்டுள்ளதுனாலே நீங்கள் தாராளமாக வந்து செல்லலாம். எத்தனை பேர் வேண்டுமானாலும் வரலாம். ஆனால் நீங்கள் பெயரை கொடுங்கள். நீங்கள் பெயர் கொடுத்தால்தான் உங்களுக்கு அந்த கன்வேயன்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணுவதற்கு மிகவும் எளிதாக இருக்கும். அதற்காக நீங்கள் ஜெபித்து கொள்ளுங்கள். மேலும் இன்றைக்கு மாலையிலே நமக்கு விசேஷமான பெண்கள் ஐக்கியம் உண்டு. அது பெண்கள் தின மகளிர் தின செலிப்ரேஷனாகவும் இருக்கும். அதோடு கூட நம்முடைய பாஸ்டர்மா அவர்களுடைய நினைவு நாளாகவும் நாம் அதை கொண்டாட இருக்கிறோம். அவர்கள் கண்ணீரோடு கூட விதைத்ததை எல்லாம் இன்றைக்கு நாம் கம்பீரமாய் அறுத்து கொண்டு இருக்கிறோம். ஸோ அந்த அறுவடை பணி மிகவும் ஒரு சிறந்த ஒரு பணி. அவர்களுடைய பலன் தான் இன்றைக்கு நீங்களும் நானும். ஆகவே நாம் ஒவ்வொருவரும் தவறாமல் இன்றைக்கு மாலையில் நீங்கள் வாங்க. ஆண்கள் ஐக்கியத்திலும் நீங்கள் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என்று அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால் கடந்த 2-3 மாதங்களாக நாம் ஜெபித்தது போல நம்முடைய ஃபெல்லோஷிப் வளர்ந்து கொண்டு இருக்கிறது. இன்னும் வளர வேண்டும் என்பது நம்முடைய வாஞ்சை. இப்பொழுதும் ஒரு பாடலை பாடும் பொழுது நாம் அந்த மிஷன் ஆஃபரிங் கொடுக்கலாம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் எழுந்து நின்று அந்த பாடலை பாடும் பொழுது மிஷன் ஊழியங்களுக்காக உலகோர் உன்னை பகைத்தாலும் உண்மையாய் அன்பு கூறுவாயா? உற்றார் உன்னை வெறுத்தாலும் உந்தன் சிலுவை சுமப்பாயா? உந்தன் சிலுவை சுமப்பாயா? உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய்? உனக்காக மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய்? எனக்காக நீ என்ன செய்தாய்? உலக மேன்மை அற்பம் என்றும் உலக ஆஸ்தி குப்பை என்றும் உலக மேன்மை அற்பம் என்றும் உலக ஆசி குப்பை என்றும் உள்ளத்தில் நின்று கூறுவாயா? ஊழியம் செய்ய வருவாயா? ஊழியம் செய்ய வருவாயா? உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய்? உனக்காக மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய்? எனக்காக நீ என்ன செய்தாய்? இயேசு என்றால் என்ன விலை என்றே கேட்டிடும் எத்தனை பேர். இயேசு என்றால் என்ன விலை என்றே கேட்டிடும் எத்தனை பேர். பிள்ளைகள் அப்பம் கேட்கின்றன, ஜீவாப்பம் கொடுப்பாயா? ஜீவாப்பம் கொடுப்பாயா? உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய்? உனக்காக மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய்? எனக்காக நீ என்ன செய்தாய்? ஹல்லேலூயா. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்தலாம். இப்பொழுதும் சிஸ்டர் லிதியா க்ளோசிங் பிரேயரை நமக்காக ஏறெடுப்பார்கள். அதற்கு பின்பாக பாஸ்டர் பெனடிக்ஷன். நல்ல செய்தியை கேட்டோம். செய்தியின்படி வறண்ட நிலமான நம்முடைய வாழ்க்கையெல்லாம் பயிர் நிலமாக மாற நம்ம எல்லாரும் நம்முடைய சார்பில் நம்மால் என்னென்ன செய்ய முடியுமோ அதையெல்லாம் கர்த்தருக்காக செய்வோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஸ்தோத்திரம் ஆண்டவரே.
அப்பா நாங்கள் உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஆம் ஆண்டவரே, இசப்பா ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற அநேக வனாந்தரங்கள் ஆண்டவரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். தேவன் அறிந்து ஆண்டவரே அப்பா அதற்குரிய சொல்யூஷனையும் உம்முடைய மகள் மூலமாக நீங்கள் சொன்னதுக்காக ஸ்தோத்திரம். வேதத்திலே அநேகர் அந்த வனாந்தரத்தினூடே தான் கடந்து வந்திருக்கிறார்கள். ஆபிரகாம் முதல் ஆண்டவரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே யோசேப்பு இன்னும் ஆண்டவரே தானி அநேக தாவீது எல்லாரையும் நாங்கள் பார்த்தோம் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவானவரே அந்த வனாந்தரத்தினூடாய் கடந்து போன போது அப்பா அந்த எல்லா விதமான ஆண்டவரே அப்பா அந்த ஃபுட் ஸ்டெப்ஸையும் நாங்கள் ஃபாலோ பண்ண உதவி செய்யுங்க ஆண்டவரே. வனாந்தரத்தில் ஆண்டவரே அப்பா வருகிறதான சோதனையின் காரியங்களில் உண்மை சார்ந்து இருக்கவும் ஆண்டவரை எல்லா விதமான சோதனையின் நேரத்திலும் கூட நாங்கள் பயிற்சியை கற்றுக்கொள்ள ஆண்டவரே ஏசப்பா உண்மையை சார்ந்து கொள்ள வேண்டும் என்கிறதான கர்த்தாவே அப்பா ஆண்டவரே ஒரு சின்ன ஆண்டவர் அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். ஒரு வெளிச்சத்தை நாங்கள் பெற்றுக்கொண்டோம் ஆண்டவரே அப்பா. ஆமா ஆண்டவரே அப்பா அந்த நேரத்தில் ஆண்டவர் ஒருவேளை சாசனுடைய சோதனைகளுக்கு ஆளாக நேரிடும் என்றால் உண்மை நோக்கி பார்க்க பரலோகத்திற்கு தேவனே எங்கள் பரம நம்பிக்கையா இருக்கு என்பதை நான் பார்க்க உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே அந்த வனாந்தரத்தை ஆண்டவரை எப்படி நாள் ஆண்டவரை பயிர்நிலமாய் மாற்ற முடியும் என்ற அநேக காரியங்கள் உடைய சகோதரின் மூலமாக பேசினீர் ஆண்டவரை. இசப்பா ஆண்டவரை நிலத்தை ஆண்டவரை பண்படுத்தி ஆண்டவரை சுத்திகரித்து சமமாக்கி பண்படுத்தி ஆண்டவரை இசப்பா உன்னதத்திலிருந்து ஆவி ஊற்றப்படும் வரையில் அது அப்படியே இருக்கும் என்று சொல்லப்படுது போல ஜெபத்தினாலும் ஆண்டவர் தேவ ஆவியான ஒத்தாசினாலும் ஒரு நாள் இரு நாள் அல்ல கடைசி மட்டும் ஆண்டவரே முடிவு பரியந்தம் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் உடைய பாதத்தை காத்திருந்து எங்கள் வாழ்க்கையில் காணப்படும் எல்லா வறண்ட நிலைகளையும் செழிப்பாக்கி கொள்ள கர்த்தர் எங்கள் கிருபை செய்வீராக. ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை ஆண்டவர் பகிர்ந்து கொடுத்த ஆண்டவரே உம்முடைய மகளை ஆசீர்வதிப்பீராக. இதோ இந்த வருஷத்துல ஆமாண்டவரே இதுவரையில் நான் இந்த வனாந்திர இந்த வழியா நான் கடந்து வரவில்லை. இந்த வருஷத்துல நீர் இப்படி ஆண்டவரே அப்பா ஸ்திரீகளை ஆண்டவர் நடத்துவதற்காக ஸ்தோத்திரம். ஞான எழுப்புதல் அடைந்த ஸ்திரீகளாய் நான் வாழ மனப்பூர்வம் உள்ள ஸ்திரீயாய் அல்ல, ஞான இருதயம் உள்ள ஸ்திரீகளாய் அல்ல, ஞான எழுப்புதல் அடைந்த ஸ்திரீகளாய் ஆண்டவரே எங்களை நீ மாற்றுவீராக. எழுப்புதல் எங்கள் உள்ளத்திலே, எங்களுடைய இல்லத்திலே, எங்கள் சபையிலே, எங்கள் சுற்று வட்டாரத்தை அப்பா ஆண்டவரே அப்பா அந்த தீ பற்றி பிடிக்க வேணும்படியாய் எங்கள் மூலமாக எங்கள் சபையில ஒரு ரிவைவல் உண்டாக, நான் வசிக்கிற பகுதியிலே உண்டாக, உலகத்தை கலக்கிறவர்கள் இங்கேயும் வந்து விட்டார்கள் என்று சொல்லி பவுலோய் மாத்திரமல்ல எங்களை குறித்து சொல்லப்பட வேண்டத்தக்கதா ஆண்டவரே நான் ஜெபிக்கிறோம். இதற்கு ஆண்டவரே அப்பா இதற்கு எல்லாவற்றையும் ஆண்டவரே இதுக்கு அழகாய் நீங்க திட்டம் பண்ணி அதை திட்டம் பண்ணினேன், அதை செய்து முடிப்பேன், அதை சொன்னேன், அதை நிறைவேற்றுவேன் என்ற வார்த்தை நீங்க கொடுத்த ஊழிய ஆண்டவரே தேவ மனுஷன் மூலமாக கொடுத்தது போலவே நீங்க திட்டம் பண்ணி ஆண்டவர் நீங்க செய்து முடிச்சிட ஆண்டவரே. இவை எல்லாவற்றுக்கும் பிளான் பண்ணதான ஆண்டவரே உமக்காக நன்றி செலுத்துறோம். தேவ ஊழியருக்காக பாஸ்டருக்காக நன்றி செலுத்துறோம், சகோதரிக்காக நன்றி செலுத்துறோம். இதற்காக ஆண்டவர் ஒத்துழைத்த ஒவ்வொருத்தரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆமாண்டவர் அபரிமிதமாய் ஆசீர்வதிப்பீராக. ஆமாண்டவரே உம்முடைய கருத்தில் எங்களை சிறந்த ஆழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களிலே காணப்படுற எல்லா விதமான மேட்டுமைகள் எல்லாவற்றையும் ஆண்டவரே அப்பா அந்த உசியாவை போல அந்த நேபுகாத்நேச்சாரை போல ஆண்டவரே அப்பா நாள் அப்படி ஆயிராதபடி ஆண்டவரை எங்கள் தாழ்த்த ஆண்டவரை கிருபை தாரும். நாங்கள் அப்பிரயோஜனமானவர்கள், எங்களை கொண்டு உமக்காக ஏதாகிலும் ஆண்டவரை மரியாள் தன்னால் இயன்றதை செய்தான்னு சொன்னது போல எங்களால் இயன்றதை நாங்கள் செய்ய எங்களுக்கு உதவி செய்யும். எல்லா கணம் துதி மகிமை உமக்கை செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன் ஆமேன். அப்படியே ஒரே ஒரு ஜெபம் நம்ம பண்ண போகிறேன். எல்லா ஆண்கள் பெண்களுக்கு நேராக உங்கள் கைகளை நீட்டுங்க. அதே போல் ஆண்கள் எல்லாரும் சேர்ந்து பெண்களுக்கு நேராக கைகளை நீட்டி நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற மனைவிக்காக, பிள்ளைகளுக்காக, பெண் பிள்ளைகளுக்காக, பேத்திகளுக்காக, இந்த பிள்ளைகள் ஒவ்வொரு மாதமும் வேதனைகள் அனுபவிக்கிறார்கள். எத்தனையோ அவங்க சரீரத்தில் உபாதைகள் உண்டு, வேதனைகள் உண்டு. பல சகோதரிகள் வெளியில் சொல்கிறதே கிடையாது. எத்தனையோ போராட்டங்கள், சரீர பலவீனங்கள், மன ரீதியான போராட்டம். நம்ம எல்லோரும் சேர்ந்து முதலாவது ஆண்கள் எல்லோரும் வாயில திறந்து என் மனைவிக்காக ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. ஆண்டவரே இந்த மனைவியை நீங்கள் பலப்படுத்துங்கப்பா, நீங்கள் எனக்கு கொடுத்த ஏற்றத்தோடைய பலப்படுத்துங்க. எல்லா ஆண்களும் வாயில திறந்து, ஒருவேளை பிள்ளைகள் இருந்தால் எங்கள் அம்மாக்காக ஜெபிக்கிறேன்னு சொல்லுங்க. எல்லா அம்மாக்காக ஜெபிங்க, உங்கள் மனைவிக்காக ஜெபிங்க, உங்கள் மகளுக்காக ஜெபிங்க, உங்கள் பேத்திக்காக ஜெபிங்க, உங்கள் குடும்பத்தில் இருக்கிற பெண் பிள்ளைகளுக்காக ஜெபிங்க. ஆண்டவரே ஒவ்வொரு பலவீனம் தாக்கும் பொழுதெல்லாம் சில பிள்ளைகளை பெற்று எடுத்து அந்த பிள்ளைகளை வளர்க்கிற நேரத்தில் அந்த பிள்ளை பெற்ற நாட்களில் இருந்த அந்த வேதனைகளை இன்னும் மாறாது இருக்கிற எத்தனையோ தாய்மார்கள் உண்டு, எத்தனையோ சகோதரிகள் உண்டு.
சரீரத்தில் போராடி கொண்டிருக்கிற பலவீனத்தின் நடுவில் இன்னும் உற்சாகமாய் குடும்பத்தை கட்டி எழுப்புகிற எத்தனையோ சகோதரிகள் உண்டு. நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய குடும்பங்கள் அப்படி இருக்கிறவங்களுக்காக ஜெபிங்க. எத்தனையோ ஆர்த்தரைட்டிஸ் ப்ராப்ளம், எத்தனையோ கர்ப்ப பையில் இருக்கிற ஃபைப்ராய்ட்ஸ், மற்ற பல வேதனைகளோடு எத்தனையோ தாய்மார்கள் இன்னைக்கு ஆப்ரேஷன் வேண்டாம், இன்னும் ஒரு மாதம் தள்ளி போடுகிறேன், எக்ஸாம் முடியட்டும்னு சொல்லி எத்தனையோ தாய்மார்கள், எத்தனையோ சகோதரிகள் எல்லாம் தள்ளி போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இன்று சுகமாக்கும் வல்லமை அவர்களை தொடட்டும். பலப்படுத்துகிற கிறிஸ்து பலப்படுத்தட்டும். ஒவ்வொருவரையும் உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வர தொட்டு சுகமாக்கும்படியாக, நம் பிள்ளைகள் எல்லாம் கர்த்தர் பலப்படுத்தும்படியாக, எல்லா அந்த மாதவிடாய்கள் இர்ரெகுலரா இருக்கிறதெல்லாம் நார்மல் ஆகட்டும். அதற்காக எத்தனை டாக்டர்கிட்ட போயிருக்கிறாங்க, எத்தனையோ பேர் இடத்துல போய் நிற்கிறாங்க. இன்று கர்த்தர் சுகப்படுத்தணும், நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் பலப்படுத்தணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனையோ சி செக்ஷன் உள்ள தாய்மார்கள் அந்த முதுகு தண்டில் போடப்பட்ட அந்த ஊசினால அந்த வேதனை பட்டு இன்னும் அந்த வேதனை சுமந்து கொண்டு இருக்கிற தாய்மார்களை சுகப்படுத்தணும். எல்லா வேதனைகளும் அன்னு சொல்லாத எத்தனையோ வேதனைகள் உண்டு. எல்லாவற்றையும் கர்த்தர் சுகப்படுத்தினதற்காக ஸ்தோத்தரிப்போம், பலப்படுத்தினதற்காக ஸ்தோத்தரிப்போம். கிறிஸ்டியன் அசம்பிளி விசுவாசத்தில் இருக்கிற ஒவ்வொரு சகோதரிகளையும் கர்த்தர் ஜொலிக்கிற ஒரு தீபமாய் மாற்ற போகிறதற்காக, எரிந்து பிரகாசிக்கிற ஒரு தீபமாய் மாற்ற போவதற்காக ஸ்தோத்தரிப்போம். ஹல்லேலூயா. இன்று நம்ம மத்தியில கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுத்த அருமையான ஊழியக்கார அம்மாவை கர்த்தர் பலப்படுத்தும்படியாக, ஷீபாவை கர்த்தர் பலப்படுத்தும்படியாக ஸ்தோத்தரிப்போம். இன்னும் அதிகமாய் பயன்படுத்தும்படியாக ஸ்தோத்தரிப்போம். அவருடைய துணைவியாரா இருக்கிற பாஸ்டர் ஜெபக்கனியை உங்களுடைய கருத்துல கொடுத்து ஸ்தோத்தரிப்போம். தானமாய் கொடுத்திருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக, ஞானத்தினால் நிரப்பும்படியாக ஸ்தோத்தரிப்போம். சர்ச் ஆஃப் காட் நுங்கம்பாக்கத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக, திரளான கூட்ட மக்களை கர்த்தர் ஆதாயப்படுத்தும்படியான கிருபைகளும் கிருபாவரங்களை கொடுக்கும்படியாக ஸ்தோத்தரிப்போம். தேவைகளை சந்திக்கும்படியாக ஸ்தோத்தரிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஓ தேவனுக்கு மகிமை, தூக்கி எடுத்தான், என்னை தூக்கி எடுத்தான், தம் கரத்தை நீட்டி ரட்சித்தாரே. ஓ தேவனுக்கு மகிமை. நான் இயேசுவை நேசிக்கிறேன், மென்மேலும் நேசிக்கிறேன். ஆகாரையில் நான் என்று அவரை என்றென்றும் வாழ்த்துவேன். ஆகாரையில் நான் என்று அவரை என்றென்றும் வாழ்த்துவேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் கிறிஸ்து வருகை பரியந்தம் நாம் அனைவரோடு கூட என்றென்றும் இருப்பதாக. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. வருகிற இன்று மாலை நடைபெறுகிற ஸ்தோத்திர கூட்டம் மற்றும் மகளிர் தின சிறப்பு ஆராதனைக்காக எல்லோரும் வாங்க. சரியாக 5:30 மணிக்கு நடைபெறும். 19வது நாள், 19வது ஆண்டு ஸ்தோத்திர கூட்டம் அது. அதே போல ஆண்கள் ஐக்கியத்திற்கு ஆதி ஆகமத்தை படிச்சுட்டு வாங்க, உங்களுக்கு குவிஸ் உண்டு. வருகிற கும்மிடிப்பூண்டி ஊழியம் வருகிற சனிக்கிழமை 8 மணிக்கு இங்கிருந்து நாம் எல்லாம் அசம்பிள் ஆகி 8:30 இங்கேருந்து நாம் கிளம்ப போகிறோம். 3 மணிக்கு அங்கேருந்து திரும்ப வருவதற்கான பிரயாசங்களை ஏறெடுக்கிறோம். தெருமுனை பிரசங்கம், தெருவா பிரசங்கம் பண்ண போகிறோம். அதனால் நல்ல தண்ணி பாட்டிலெலாம் எடுத்துகிட்டு வாங்க. குளுக்கோஸு என்னென்ன மாத்திரை இருக்குது அதெல்லாம் கொண்டு வாங்க. அங்கே போய் விழுந்துறாங்க, உங்களுக்கு தனியால் ஹாஸ்பிட்டல் கொண்டு போக முடியாது. அதனால் எல்லாம் ப்ரிப்பேர்டாக வாங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. மாலை பார்ப்போம்.